சென்னையை அடுத்த பம்மலில் உடல் பருமனை குறைப்பதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த நிலையில் தனது மகனுக்கு மருத்துவர் தவறான சிகிச்சை அளித்ததால் உயிரிழந்ததாக கூறி பம்மல் போலீசில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, உயிரிழந்த நபர் யாரு, என்ன நடந்தது? புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்தவர் துரைச்செல்வம். இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகராக இருக்கிறார். இவர் அரசின் மார்க்கெட்டிங் கமிட்டி ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். ஹேமச்சந்திரன், ஹேமராஜன் என இரட்டை ஆண் குழந்தை பிறந்தது. இதில் 26 வயதாகும் ஹேமச்சந்திரன் பிஎஸ்சி ஐடி முடித்துவிட்டு டிசைனிங் பணியில் வீட்டிலேயே இருந்தபடியே பணியாற்றி வருகிறார். இவருக்கு உடல் பருமன் அதிகமாக இருப்பதன் காரணமாக யூடியூபில் பல்வேறு அறிவுரைகளை ஆலோசனைகளை தேடி வந்துள்ளார். அப்பொழுது சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவர் ஒரு ஆலோசனை வழங்கியுள்ளார். இவர் கடந்த ஒரு 6 மாதமாக இந்த ஆலோசனையை பெற்று வந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அந்த மருத்துவர் அழைத்துள்ளார். நேற்று அவர்கள் சிகிச்சைக்காக சென்ற நிலையில் காலையில் அவர் சிகிச்சைக்காக உள்ளே அனுப்பிய நிலையில் 15 நிமிடம் கழித்து அந்த மருத்துவர்கள் அவர் உடல்நிலை சரியில்லை, அவர் உடனே இங்கிருந்து வேற மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என அவர் கூறியிருந்தனர். இதனால் அவர் அபாயகட்டமான நிலையில் தான் அவர் ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்றதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வந்த நிலை. இந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக அவர் பெற்றோர்களிடம் அந்த மருத்துவமனை தெரிவித்திருந்தது. இதனை அடுத்து அந்த பெற்றோர்கள் அந்த பம்பல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதில் சந்தேகம் இருக்கிறது, சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் புகார் அளித்துள்ளனர். அந்த சிறுவனை தற்போது புதுச்சேரிக்கு தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.